பெருக்கமே உயிர் பெருக்கும், உயிர் பெருக்கமே பசி பெருக்கும். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளு. ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடும் பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரித்துவிட்டு படுங்கள், எழுந்ததும் சிரிங்கள். முதல்ல நான் சிரிச்சிட்டேன், புரியுது? நீங்கள் சிரிங்க. இது வெறும் மெசேஜெலாம் கிடையாது, சிரிக்கிறதுக்காக எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க. இதை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் பார்க்குற வீடியோலாம் வேறு. அது பாருங்கள் சிரிக்கிற மாதிரி வீடியோ பாருங்கள். பல பேர் சிரிக்காத மாதிரி வீடியோ விடுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டுருங்க. அது பகலில் கூட பாருங்கள். நைட்டில் படுக்கும்பொழுது சிரிச்சிட்டு படுங்க. சரி போதும் ஐயா, போதும். சைலண்ட்டுன்னு சொல்கிறீங்க தானே? சைலண்ட் ஆகிட்டேன். ரொம்ப சொன்னேண்ணா, மெசேஜ் சொன்னேன், நீங்கள் டென்ஷன் ஆகிடுங்க. எந்த சூழல்லையும் உங்கள் கஷ்டத்தை நான் புரிஞ்சிக்கணுவேன், புரியுதுங்களா? சரி, எப்போவுமே புரிஞ்சிக்குவேன். உண்மையாகவே நான் அறிவாளிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னா அறிவு இருக்குது தானே எனக்கு. சரி, சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். சரி, படுக்கும்போது நம்ம வீடியோவை கனவு வரக்கூடாதுன்னா ஒரு 3 முறை பார்த்துட்டு போட்டு, புரியுதுங்களா? சரி, இப்போ ஆழ்ந்து சிந்திங்களேன். இப்போ லாஸ்ட்டாக தவன்னு நான் தவன் கூட இப்போ சொல்கிறதில்ல. உண்மையை உணர்கிறேன். பசி பெருக்கமே உயிர் பெருக்கம், உயிர் பெருக்கமே பசி பெருக்கம். ஒன்று இந்த உடம்புல நடக்குதுங்க. எல்லா ஜீவராசியும் அதுதான் செய்யுது. குழந்தையாக இருக்கும்போது நம்ம அதை தான் செஞ்சோம். இப்போ அதை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்று என்ன தெரியுங்களா சொல்லிக் கொடுப்பேன்? வந்தீங்கன்னா 2 சொல்லிக் கொடுப்பேன். மூக்கு வழியாக காற்று உள்ளே போகும், உணவு உள்ளே போகும். அந்த காற்றை கவனிக்கணும், புரியுதுங்களா? அடுத்து அந்த உணவு உள்ளே போனதும் இந்த உடலில் இருக்கிற பசி அந்த உணவை உண்ணு விட்டு பெருகும். இவ்வளோதான். இந்த மனதை அடக்கு, புருவ மத்தியில் வை. நீ எதையும் அடக்காத. நீ அடக்கணும்னு வச்சுக்க, அப்புறம் அது உங்களை அடக்கம். தேவையில்லாத நமக்கு, புரியுதா? ஒரு குழந்தை எதுனா பிறந்த குழந்தை மனதை அடக்குச்சா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம், புரியுதுங்களா? அது யாருன்னா சொல்லி கொடுக்க மாட்டோம். நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். உங்களை மட்டும் நீங்கள் கவனிங்க. உங்களுடைய பசி உங்களை வாழ வைக்கும். மகிழ்ச்சி.